வாழ்க்கையில் என்ன மாதிரியான சிக்கல்களை நாங்கள் சந்திக்கிறோங்கிறத விட வாழ்க்கையே சிக்கலாக தான் இருக்கு. சிவபெருமானை கடகராசிக்காரர்கள் கெட்டியாக பிடித்து கொண்டால் அவன் அருளாலே அவன். சில கடகராசிக்காரங்க பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போறதுக்கு காரணம் அம்மாவினுடைய ஆசீர்வாதம் என்பது கடகத்தினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுதானுங்க ரொம்ப சிரமமா இருக்குது. கடகத்திற்கு அதிபதி சந்திரபகவான். கடகமே நீர் தத்துவ அம்சம் கொண்டது. அந்த நாள்ல நிலவை பார்த்து அவர்கள் மானசீகமாக வேண்டினார். ராசிநாதன் இல்லையா, உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறாரு? அந்த செல்வத்தை ஈர்க்கும் எளிய பரிகாரங்கள். கடகம். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்யறதன் மூலியமா நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு செலவே இல்லாம எளிய பரிகாரம் மூலியமா அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு இருக்கோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க்கை குருவே துணை. கடகராசிக்காரர்களுக்கு இவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான சிக்கல்களை இவங்க சந்திக்கிறாங்க, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. வாழ்க்கையில என்ன மாதிரியான சிக்கல்களை நாங்கள் சந்திக்கிறோங்கிறத விட வாழ்க்கையே சிக்கலாக தான் இருக்கு. இது கடகராசியினுடைய மனநிலை. மனசிற்கும் சந்திர பகவானுக்கு சம்பந்தம் உண்டு. மன அமைதியே இவர்களுக்கு ஈஸியாக கெடுத்துட முடியும். ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை போதும், அந்த ஒரு வார்த்தையை மனசில் வச்சுட்டு அவங்க ஒர்க்குக்கு ஒரு வாரம் மைண்டு லீவ் போட்டுரும். இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த மனக்கவலையின் அதிக உச்சத்திற்கு கடகராசிக்காரங்க சில நேரங்களில் சென்றுவாங்க. அதுலேயும் அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவான் தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது ஆட்சியில் இருக்கிறார். கடகத்தில் இருக்கும்போது ஆட்சியில் இருப்பார். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் ரொம்ப மைண்டு அதை பாவகிரகங்கள் பார்த்தா, சனீஸ்வர பகவான் ராகு கேதுலாம் பார்த்தா ரொம்ப மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் இயல்பான வேலைகளை இவங்க கடந்து போவதற்கு ரொம்ப முயற்சி பண்ணி போராடி போவாங்க. சில கடகராசிக்காரங்க பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போகிறதுக்கு காரணம் குரு போன்ற சுபகிரகங்களுடைய தொடர்பு பார்வை இருக்கும். ஆக கடகத்திற்கு தேவை மன அமைதி தான். அந்த மன அமைதியை கொண்டுட்டு வந்துட்டாங்கனாலே அவங்க வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் சாதனைகள் தானாக கிடைக்கும். அது மாதிரி செலவில்லாமல் செய்யக்கூடிய பரிகாரம் என்பது செலவு பண்ணி தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பரிகாரத்தை செய்யும் முறையில் செய்தால், செய்ய வேண்டிய இடத்தில் செய்தால், செய்ய வேண்டிய நபருக்கு செய்தால் நிச்சயம் பலனளிக்காமல் ஒருபோதும் போகாதுங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு. கடகராசிக்காரர்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய பரிகாரம் சொல்லுங்க சார். கடகராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையும் சிவபெருமானுடைய அந்த ஜடாமுடியில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இவர்களுக்கு கிடைச்சிருக்கு. திங்கள் பிறை சூடிய சிவபெருமான்னு சொல்கிறோம். ஆக அந்த சிவபெருமானுக்கு உரிய நல்ல நாள்னு சொல்லக்கூடிய திங்கள் கிழமை அங்கே சிவன் கோயிலுக்கு போகணும், பாலபிஷேகங்கள் பண்ணணும், பாலபிஷேகங்கள் பார்த்து வரணும். முடிந்தால் வில்வம் சமர்ப்பித்து வழிபாடு செய்து வர கடகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மன அமைதி அந்த வாரம் முழுவதும் அவர்களுக்கு கிடைக்கும். மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி காலத்தில் சிவ ஆலயங்களில் பாலபிஷேகம் செய்து வருவது கடகத்திற்கு மன அமைதியை தரும். பிரதோஷ காலங்களில் சிவ வழிபாடும் நந்தி தேவருக்கும் பாலபிஷேகம் செய்து வருவது கடகராசிக்காரர்களுக்கு மன அமைதியை தரும். சிவபெருமானை கடகராசிக்காரர்கள் கெட்டியாக பிடித்து கொண்டால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இவர்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு கடகத்திற்கு சிவ வழிபாடு என்பது உன்னத முதலாவது பரிகாரம். கடகராசிக்காரர்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய எளிய பரிகாரம் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ இவங்களுக்கு யாருடைய ஆசீர்வாதம் கிடைச்சா இவங்க லைஃப் பிரைட்டா ஆகும்? கடகராசிக்காரர்களுக்கு மதர் சென்டிமெண்ட் ஜாஸ்திங்க. கடகம் சந்திரனை குறிக்கக்கூடியது. அம்மாவினுடைய ஆசீர்வாதம் என்பது கடகத்தினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் அதுதானுங்க ரொம்ப சிரமமாக இருக்குது. அது வாங்கவே முடியலைங்க. ஏதாவது ஒரு பாச போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசிக்காரர்கள் தாயாருடைய அம்சம், அந்த தாயினுடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாபங்கள் கூட தோஷங்கள் கூட அவங்களுக்கு நிவர்த்தி வரும். அம்மாவினுடைய பொற்பாதம், அம்மாவினுடைய திருவடி கடகத்தினுடைய வாழ்க்கையில் பெரிய திருவடின்னு சொல்லலாம். அம்மா இல்லை அப்படின்னு சொன்னால் தாய் வயதில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு செய்யக்கூடிய உதவியின் மூலியமாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலியமாக கடகம் சாபத்தில் இருந்து விடுபடும். கடகராசிக்காரர்களுக்கு செல்வ வளத்தை இருக்கக்கூடிய தான தர்மங்கள்னா என்ன சார்? கடகராசிக்காரர்களுடைய கண்ணீர் போகணும், துக்கம் நீங்கணும்னு சொன்னால் தண்ணீர் தானமே போதுங்க. கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். கடகமே நீர் தத்துவ அம்சம் கொண்டது.
தண்ணீரை தானமாக கொடுப்பது. யாருக்கு கொடுக்கணும்? பறவைகளுக்கு கொடுக்கணும், முதியவர்களுக்கு கொடுக்கணும், தாகத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கணும். நீர்மோர் பந்தல் அமைக்கிறாங்க, சில நேரங்களில் பாத யாத்திரை போவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுப்பாங்க. இதெல்லாம் கடகராசிக்காரவங்க செய்யணும். கோவில் யாத்திரிகளுக்கு தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுப்பது கடகத்திற்கு சிறப்பு. கிரிவலம் வர்றாங்கல்ல, சிவஸ்தலத்தில் கிரிவலம்லாம் திருவண்ணாமலையிலலாம் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு தாகத்திற்கு தண்ணீர் வாங்கி கொடுப்பது கடகத்திற்கு மகா உன்னத ஒரு நல்ல பலன்களை நிச்சயம் கொடுக்கும். பொதுவாக தாயை தள்ளி வச்சாலும் தண்ணியை தள்ளி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தாயையும் தள்ளி வைக்கக்கூடாது, தண்ணீரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த நாளில் வழிபட்டா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த நாளை சொல்வீங்க? நான் 2 நாளை சொல்லுவேன். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் முழு நிலவு பௌர்ணமி நாள் என்பது அவர்களுக்கு மகா உன்னதமான நாள். அந்த நாளில் நிலவை பார்த்து அவர்கள் மானசீகமாக வேண்டினார். ராசிநாதன் இல்லையா, உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறாரு? அந்த நிலவு ஒளி எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்க போகுதுன்னு சொன்னால் உங்கள் ஆத்மார்த்தமான பிரார்த்தனையின் மூலியமாக, உங்களுடைய மானசீகமான வேண்டுதல் மூலியமாக, நான் இப்படிலாம் இருக்க போகிறேன், இப்படி குடும்பம் இப்படிலாம் மாறப்போகுது, நான் இப்படிலாம் நல்ல நிகழ்வுக்கு வரப்போகிறேன், எனக்கு மன அமைதி கிடைக்க போகுது, என்னை துன்பத்தை கொடுக்குறவங்களாம் என்னை விட்டு போக போகிறாங்க, எனக்கு நல்லதை கொடுக்குறவங்க மட்டும் என் கூட சேர போகிறாங்க. நல்லதை சிந்திப்பதும் நல்லவர்களுடைய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அந்த சூழ்நிலையை அந்த பௌர்ணமி நிலவு, அந்த முழு நிலவு இவர்களுக்கு கொடுக்கும். அது ஒரு நாள். 2வது நாள் அமாவாசை முடிந்து வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனம். வாழ்க்கையில் 3வது நபர்களால் வரக்கூடிய சிக்கல்களை கடகத்திற்கு தீர்த்து வைக்கும். பிறை தரிசனம் பார்ப்பது கடகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மகா உன்னதமான நல்ல ஒரு சூழ்நிலையாக அவர்கள் வாழ்க்கையில் மாறும். கடகராசிக்காரர்கள் இந்தந்த பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது இவங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னா என்னென்ன பொருட்களை கொடுக்கலாம்? கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அன்னதானம் செய்வது, அரிசி உணவுப் பொருட்களை தானமாக கொடுப்பது, ஆசிரமங்களுக்கு கொடுப்பது, முதியோர்களுடைய இல்லத்திற்கு கொடுப்பது, பால் தானம் செய்வது. சந்திர பகவானுடைய அம்சம் காலச்சக்கரத்திற்கு 4வது ராசி தாய்மை ராசிங்க. வெண்மை நிற பொருட்களை குடிப்பது சந்திர பகவான். பால் தானம் செய்வது யாருக்கு? முதியோர்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, கை குழந்தையோடு இருக்கக்கூடியவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலையோரத்துலலாம் அந்த கேட்கும்போது, யாசகம் கேட்கும்போது இல்லை என்று சொல்லாமல் பால் போன்ற பொருட்களை அவர்களுக்கு தர்மமாக கொடுங்கள். உணவுப் பொருட்களை தர்மமாக கொடுங்க. பாலில் செய்யப்பட்ட உணவு பதார்த்தங்களை தர்மமாக கொடுங்க. தர்மம்னு நினைக்காம புண்ணியம். உங்கள்கிட்ட இறைவன் அந்த நேரத்தில் கேட்க வைக்கிறார், அதை தவிர்க்காம நிச்சயமாக கொடுங்க. வெண்மை நிற பொருட்கள் அத்துணையும் சந்திரனுக்குரிய உரியது. அதையெல்லாம் கடகராசிக்காரர்கள் தர்மமாக புண்ணியமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை சிவபெருமான் ஏற்படுத்துவார். தவிர்க்காமல் செய்தால் கோடி புண்ணியம். கடகராசிக்காரர்களுக்கு எதிரிகள்ல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க. கடகராசிக்காரர்களுக்கு எதிரி வெளியில இல்லை, இவர்களுடைய மனம்தான். நிறைய விஷயங்களை குழப்பிக்கிட்டு நிறைய கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த மனசுக்கு கொஞ்சம் கோட்டை கட்டி தள்ளி வச்சுட்டு இறைவனை மானசீகமாக வழிபாடு பண்ணுங்கள். தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். தான தர்மங்களை செய்யுங்கள். முழு நிலவு தரிசனம் செய்யுங்கள். அமாவாசை முடிந்து பிறகு வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனத்தை பார்த்து வாருங்க. கடகத்திற்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரும். பல 100 பரிகாரங்கள் இருக்குது. அடுத்தடுத்த பகுதியில் நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். நீளத்தினுடைய அளவு கருதி இதோட நம்ம அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம். நிச்சயமா சார். கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கை சிறந்து விளங்குறதுக்கு 5 எளிய பரிகாரங்கள், செலவே இல்லாமல் பண்ணக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. தொடர்ச்சியாக நீங்கள் சொன்ன மாதிரியே பல 100 பரிகாரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ச்சியாக வீடியோஸ் நம்ம சேனலில் பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.